பெர்முடா முக்கோணம் போன்று நம் பூமியின் இன்னொரு ஆபத்தான இடம். இங்கு ஒளிந்திருக்கும் மர்மம் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். உலகம் தோன்றிய காலம் முதலே நம் பூமியில் எண்ணற்ற மர்மங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. மனித மூளைக்கு அப்பாற்பட்ட பல இடங்கள் இன்னும் பூமியில் இருந்து கொண்டுதான் உள்ளது. நம் பூமியில் உள்ள பல இடங்கள் பல நூற்றாண்டுகளாக மக்களின் ஆர்வத்தை தூண்டுவதாக உள்ளன. அதில் மிகவும் முக்கியமானது பெர்முடா முக்கோணம். இந்த பகுதியில் செல்லும் கப்பல்கள், விமானங்கள் மற்றும் படகுகள் மாயமானதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பல ஆய்வுகள் மற்றும் கோட்பாடுகள் சொல்லப்பட்டாலும் உறுதியான விளக்கம் எதுவும் கண்டறியப்படவில்லை. இந்த நிலையில் தற்போது மற்றொரு மர்மமான இடம் நம் கவனத்தை ஈர்த்துள்ளது. அந்த இடம்தான் பனிக்கட்டி மற்றும் கடலால் சூழப்பட்ட போவர்ட் தீவு. உலகின் மிக ஆபத்தான இடம் என்று கூறப்படும் இந்த இடம் மக்களிடமிருந்து 2400 மைல்கள் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த தனிமைப்படுத்தப்பட்ட தீவு தென் அட்லாண்டிக் பெருங்கடலின் தொலைதூர பகுதியில் தென்னாப்பிரிக்காவிற்கும் அண்டார்டிகாவிற்கும் இடையில் அமைந்துள்ளது. இது ஒரு பரந்த பனிக்கட்டி மற்றும் கடலால் சூழப்பட்ட தீவாகும். இந்த போவர்ட் தீவின் வரலாறு பல மர்மமான நிகழ்வுகளுடன் பின்னி பிணைந்துள்ளது என்று கூறலாம். 1964ஆம் ஆண்டில் இந்த போவர்ட் தீவில் ஒரு படகு கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அதில் மக்கள் யாரும் இல்லை. அந்த படகின் மர்மம் இன்று வரை தீர்க்கப்படாமல் உள்ளது. மேலும் 1979ஆம் ஆண்டில் ஒரு அமெரிக்க செயற்கைக்கோள் இந்த போவர்ட் தீவு மற்றும் பிரின்ஸ் எட்வர்ட் தீவு அருகே விவரிக்க முடியாத ஒரு ஒளியை கண்டுபிடித்தது. இது தென்னாப்பிரிக்கா மற்றும் இஸ்ரேலிய அணு ஆயுத சோதனையின் விளைவாக இருக்கலாம் என்று ஒரு சிலர் கூறினாலும் இதற்கு எந்த நாடும் பொறுப்பேற்கவில்லை. இந்த போவர்ட் தீவு மர்மங்களுக்கு மட்டுமல்ல, இயற்கையின் அதிசயத்திற்கும் ஒரு ஆதாரமாக உள்ளது. இந்த தீவு பல கடல் உயிரினங்கள் மற்றும் பறவைகளுக்கு ஒரு பாதுகாப்பான இடமாக செயல்படுகிறது. இது அதிக எண்ணிக்கையிலான பென்குயின், ஓர்கா மற்றும் திமிங்கிலங்களின் தாயகமாக உள்ளது. கூடுதலாக பனிப்பாறை, பனிப்பெற்றல் மற்றும் அண்டார்டிக் பிரியான் போன்ற அரிய வகை பறவைகளுக்கு இது ஒரு சரணாலயமாக உள்ளது. மேலும் இந்த தீவின் சுற்றுச்சூழல் மிகவும் கடுமையானது. பனியால் மூடப்பட்டிருந்தாலும் அதன் சவாலான புவியியல் நிலைமைகளாலும் இது மனிதர்கள் வாழ ஏற்ற இடமல்ல என்று கூறுகிறார்கள். அதனால்தான் இது உலகின் மிக தொலைதூர தீவு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த போவர்ட் தீவு எண்ணற்ற கேள்விகள் மற்றும் மர்மங்களால் சூழப்பட்டுள்ளது. இயற்கையின் சிக்கலான ரகசியங்கள் மற்றும் அதிர்ச்சியூட்டும் அழகின் கண்கவர் கலவையான போவர்ட் தீவு நமது கிரகத்தில் இன்னும் அறியப்படாத பல இடங்களுக்கு ஒரு சான்றாக திகழ்கிறது. இந்த போவர்ட் தீவை அடைவது சற்று சிரமம்தான். அதன் தொலைதூரத்தை கருத்தில் கொண்டு இந்த தீவில் விமான மையங்கள் மற்றும் துறைமுகங்கள் எதுவும் இல்லை. எனவே பயண கப்பல்களுக்கு மட்டுமே அனுமதி உண்டு. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.